Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து பர்டிகுலராக சீக்வன்சஸ் டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First question, the set 1 by n sin 1 by n such that n belongs to n has option A 1 limit point and it is 0, option B 1 limit point and it is 1, option C 1 limit point and it is minus 1, option D 3 limit points and these are minus 1, 0 and 1. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2011ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, the set has one limit point and it is 0. இந்த கொஷனுக்கு ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் 1 by n sin 1 by n-க்கு எத்தனை லிமிட் பாயிண்ட் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த லிமிட் பாயிண்ட் என்னன்றதையும் நம்ம சொல்லணும். இப்ப அந்த செட்ல இருக்க அந்த எலிமெண்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா nth டேர்மா எடுத்துக்க போறோம். nth டேர்ம் அப்படின்னாக்க an is equal to 1 by n sin 1 by n. இப்ப இதுக்கு லிமிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிமிட் n tends to infinity an போட்டா போதும். லிமிட் n tends to infinity an-னா எதுக்கு n tends to infinity போடுறோம் அப்படின்னா n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் 1 2 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. அப்ப ஹையஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. அதனால எந்த லிமிட்டா இருந்தாலும் நம்மளுக்கு ஹையஸ்ட் மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னா n tends to infinity செக் பண்ணுவோம். அப்ப n tends to infinity 1 by n sin 1 by n. இந்த வேல்யூல பாத்தீங்கன்னா 1 by n-க்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 by infinity-ன்னு கிடைக்கும். 1 by infinity நம்மளுக்கு 0ன்றது தெரியும். அதே மாதிரி sin 1 by n-ல sin 0ன்னு போட்டீங்கனாலும் 0ன்னு வந்துடும். நம்மளுக்கு 0 into anything 0ன்ற ஆன்சர் வச்சு லிமிட் வேல்யூ 0ன்னு சொல்லிடலாம். பட் sin 1 by n வேல்யூ நம்மளுக்கு தெரியும். n-க்கு என்ன போட்டாலும் நம்மளுக்கு பவுண்டட் வேல்யூ கிடைக்கும்ன்றது தெரியும். ஸோ ஒரு வேல்யூ 0, இன்னொரு வேல்யூ பவுண்டட் வேல்யூ. ஸோ 0 into anything 0ன்றதுனால இந்த செட்டுக்கு நமக்கு லிமிட் பாயிண்ட் 1 தான் கிடைக்கும். அந்த 1ன்றது என்ன பாயிண்ட் 0ன்றது தான். ஸோ லிமிட் பாயிண்ட் 1 limit point and it is 0. ஏன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், let an is equal to sin pi by n for the sequence a1 a2 a3 etc. The supremum is option A 0 and it is attained, option B 0 and it is not attained, option C 1 and it is attained, option D 1 and it is not attained. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஜூன் 2012 சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த இதுல வந்து nth டேர்ம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்ன்றது sin pi by n. அதுல a1னாக்க n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a2னாக்க n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணா கிடைக்கும். அதாவது sin pi by 1, sin pi by 2, sin pi by 3ன்றது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அந்த செட்ல இருக்கு. இந்த செட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த a1 a2 a3 இதெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த a1 a2 a3 எல்லாத்துக்கும் சுப்ரீமம் வேல்யூ என்னன்றதுதான் நம்மளுக்கு கேக்குறாங்க. இந்த சுப்ரீமம் ஆஃப் ஆல் இந்த a1 a2 a3 இந்த செட்டுக்கான வேல்யூ என்னன்றதுதான் இந்த கொஸ்டினோட ஐடியா. இதுல பாத்தீங்கன்னா இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1ன்றது தான் கரெக்ட். சுப்ரீமம் வேல்யூ 1 அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி வந்துச்சுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப nth டேர்ம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். an is equal to sin pi by n. இதுல n is equal to 1 போட்டீங்க அப்படின்னா a1 ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். அப்ப n is equal to 1 போட்டீங்கன்னா sin pi by 1ன்னு இருக்கும். sin pi வேல்யூ நம்மளுக்கு என்னது, sin pi வேல்யூ நம்மளுக்கு pi, sin pi வேல்யூ 0. சோ a1ன்றது நம்மளுக்கு 0. அடுத்தது n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்க a2 கிடைக்கும். a2ன்றது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா sin pi by 2ன்னு வரும். sin pi by 2ன்றது 90 டிகிரி, sin pi by 2ன்றது sin 90 டிகிரி 1. ஸோ a2ன்றது 1.
அதே மாதிரி a3 போட்டிங்கன்னா n is equal to 3 போட்டிங்கனாக்க a3 கிடைக்கும். a3ன்றது sin pi by 3 ஆன்சர். sin pi by 3க்கு நம்மளுக்கு தெரியும் 60, sin 60 ஆன்சர் root 3 by 2. அப்புறம் அந்த root 3க்கு 1.732 divided by 2னா ஆன்சர் 0.866 கிடைக்கும். and n is equal to 4 போடும்போது a4 கிடைக்கும். a4ன்றது என்னன்னாக்க sin pi by 4. sin pi by 4ன்றது நம்மளுக்கு 45 டிகிரி, sin 45 டிகிரி, அப்போ 1 by root 2 கிடைக்கும். 1 by root 2ன்றது 0.707. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸையும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இப்ப கலெக்ட் பண்ணும்போது a1, a2, a3 இந்த சீக்வன்ஸ் தான் சொல்றாங்க. இந்த சீக்வன்ஸ்க்குலாம் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும், சுப்ரீமம் எடுக்கணும். அப்ப சுப்ரீமம் எடுக்கணும் அப்படின்னா a1க்கு 0, a2க்கு 1, அடுத்தது a3க்கு 866 கிடைக்குது. அடுத்தது a4க்கு 0.7 கிடைக்குது. ஸோ இந்த செட்ல நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா போக குறைஞ்சிட்டே தான் போகுது. குறைஞ்சிட்டே போகும்போது டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அப்ப இதுல இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூன்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் 1. அப்ப அதுதான் நம்மளுக்கு சுப்ரீமம் வேல்யூ. ஸோ இந்த சுப்ரீமம் ஆஃப் தி செட் இஸ் 1 அண்ட் இந்த இதுல நம்மளுக்கு கிடைச்சிரும் 1 and it is attained அப்படின்றது தான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் சின்றது கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். Limit n tends to infinity 1 by root n into 1 by root 1 plus root 3 plus 1 by root 3 plus root 5 plus etc. up to 1 by root 2n minus 1 plus root 2n plus 1 equals in the limit value. இந்த சீக்வன்ஸ்க்கு இந்த nth term of the sequenceக்கு நம்ம லிமிட் வந்து n tends to infinity போடும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்ன்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் A root 2, ஆப்ஷன் B 1 by root 2, option C root 2 plus 1, option D 1 by root 2 plus 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2014 CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B 1 by root 2ன்றது தான் கரெக்ட். இப்ப அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின்ல அந்த லிமிட் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ரூட் 2 ரூட் 1 இந்த ரூட்ல இருக்கிற எந்த ப்ராப்ளம் வந்ததுனாலும், அதுவும் கீழே இருக்கிற மாதிரி வந்துச்சு இல்ல மேல இருக்கிற மாதிரி வந்ததுனாலும் காஞ்சுகேட்டை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வரும்போது இதோட காஞ்சுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூட் 1 பிளஸ் ரூட் 3யோட காஞ்சுகேட் பாத்தீங்கன்னா ரூட் 1 மைனஸ் ரூட் 3 மேல மல்டிப்ளை பண்ணிட்டேன். கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நான் ஒரே ஒரு இது மட்டும் போட்டு காமிக்கிறேன். ரூட் 1 பிளஸ் ரூட் 3 இப்படிதான் இருக்கு நம்மளுக்கு ஏற்கனவே அந்த டேர்ம். அப்ப இதுல நம்ம எந்த டேர்ம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் அப்படின்னா இதோட காஞ்சுகேட் ரூட் 3 ரூட் 1 மைனஸ் ரூட் 3 மேல வந்து கீழே டிவைட் பண்றதுனால மேல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இந்த டேர்ம் நம்ம மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் 1 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை இது a பிளஸ் b, இது a பிளஸ் b, இது a மைனஸ் b மாதிரி ஃபார்முலா. அப்ப a பிளஸ் b இன்டு a மைனஸ் b என்ன ஃபார்முலா நம்மளுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்க a ஸ்கொயர்ன்றது ரூட் 1, aன்றது ரூட் 1, bன்றது ரூட் 3. ஸோ 1 ரூட் 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர். 1 மைனஸ் 3 என்ன ஆன்சர் வரும் மைனஸ் 2. அப்ப ரூட் 1 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை மைனஸ் 2. அதே மாதிரி அடுத்த டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா ரூட் 1 பை ரூட் 3 பிளஸ் 5க்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் ரூட் 3 மைனஸ் 5 மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப ரூட் 3 மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 5 ஹோல் ஸ்கொயர். இந்த இதுல நம்ம போட்ட மாதிரி அடுத்த டேர்முக்கு நம்ம போட்டுக்கிறோம். இந்த மேலையும் கீழையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை அந்த கான்ஜுகேட் போட்டுட்டு அப்புறம் a மைனஸ் b இன்டு a பிளஸ் b ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே நம்மளுக்கு கீழே வந்து மைனஸ் 2 காமனா இருக்கும். ஸோ அந்த டேர்ம் எப்படி வரும் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை ரூட் n வெளில இருக்கிறது அப்படியே இருக்கும், மேல இருக்கிறது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ரூட் 1 மைனஸ் ரூட் 3ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், ரெண்டாவது டேர்ம்ல ரூட் 3 மைனஸ் ரூட் 5ன்றது, அடுத்தது லாஸ்ட் டேர்ம் ரூட் 2n மைனஸ் 1 மைனஸ் 2n பிளஸ் 1.
இப்ப இதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகும்னு பாருங்க. இதுல எதெல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது? இப்ப இந்த இதுல √3க்கு பிளஸ் √3 மைனஸ் √3, அது மாதிரி மைனஸ் √5 பிளஸ் √5, அதே மாதிரி பிளஸ் 2n மைனஸ் 1 மைனஸ் 2n மைனஸ் 1 இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்ப நம்மளுக்கு எது எது கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 1 இருக்கு, லாஸ்ட் டேர்ம் √2n plus 1 இருக்கு. அப்ப வெளியில மைனஸ் 1/2 √n into 1 மைனஸ் √2n plus 1 போட்டோம். இப்ப இதுல 1/2 வெளியில எடுத்துடலாம், உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1/√10ஆல. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 1/√10, ரெண்டாவது டேர்ம் √2 plus 1/n போட்டுக்கலாம். இப்ப இதுல n tends to infinity போடும்போது கீழே n இருக்கும்போது எப்பயுமே 1/n போடும்போது 1/infinity வந்துரும். 1/infinity ஆன்சர் என்ன நம்மளுக்கு 0. so first term 0, second termல பாத்தீங்கன்னா √2 plus 0 கிடைக்கும். அப்ப √2 வரும். அப்ப 1/2 into √2 அப்படின்னா 2 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 வந்து √2 into √2ன்னு எழுதலாம், √2 ஸ்கொயர்னு எழுதலாம், √2 into √2. so ஒரு √2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1/√2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். One by √2 is the correct answer. அது option B ல இருக்கு நம்மளுக்கு. Fourth question. Let P of x be a polynomial in the real variable x of degree 5. Then limit n tends to infinity P of n divided by 2 power n is option A 5, option B, option A 5, option B 1, option C 0, option D infinity. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2014ல கேட்டிருக்காங்க, சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் பி ஆஃப் என்னன்றது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 5 எடுத்துட்டோம் அப்படின்னா டிவைடட் பை 2 power n போட்டு as n tends to infinity போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஈஸியா கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. இப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். நார்மலா P of xன்றது இங்க என்ன வரும்னாக்க பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா இந்த ரியல் வேரியபிள் x of degree 5ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஜெனரல் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜெனரல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி k-க்கு கொடுக்கலாம். P of xன்றது ak x power k plus ak minus 1 x power k minus 1 plus etc up to a0. இதுல டிவைடட் பை 2 பவர் என்னால நம்ம டிவைட் பண்ணிட்டு n tends to infinity போடணும். இங்க xன்னு போட்டுக்கிறேன் நானு, மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக. இங்க p of n கீழே வந்து 2 power n கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால வந்து p of xனாக்க டிவைடட் பை 2 power xன்னு கொடுத்துருக்கோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது தனித்தனியா நான் அப்ளை பண்றேன். எல்லாத்துக்கும் தனித்தனியா அப்ளை பண்ணும்போது எல்லா டேர்மும் நம்மளுக்கு டென்ஸ் டு 0ன்னு தான் வரும். நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா மேல வந்து பாலினாமியல் டேர்ம்ஸா இருக்கும், பாலினாமியல்ல இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த வேரியபிள்ல இருக்கிற டேர்ம்ஸ் இருக்கு பவர்ஸோட. இப்ப n tends to infinity போடும்போது நீங்க எதை பாத்தீங்கன்னாலும் கீழே வந்து 2 power n இருக்கு. அப்ப 2 power n-னாக்க 2 power infinity, 2 power infinity-ன்றது கீழே வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்ப மேல என்ன நம்பர் இருந்தாலும் கீழே இன்ஃபினிட்டி வர்றதுனால கண்டிப்பா இந்த வேல்யூ எதுக்கு தான் போகும்? நம்மளுக்கு 0க்கு தான் போகும். இதுலயும் பர்டிகுலரா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நான் ஜெனரல் பி ஆஃப் எக்ஸ் எடுத்து நான் சொல்றேன். இதுவே நீங்க பி ஆஃப் எக்ஸ் பர்டிகுலரா எக்ஸ் பவர் 5னே நம்ம சிம்பிளான பாலினாமியலா எடுத்து இதை வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா கூட ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், 1/√n லிமிட் n tends to infinity 1/√n into 1/√2 plus √4 plus 1/√4 plus √6 plus etc up to 1/√n plus 2n plus √2n plus 2 is option A √2, option B 1/√2, option C √2 plus 1, option D 1/√2 plus 1. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாடல் தான். இங்க ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க இப்ப √2 plus √4 அப்படி இருக்கு அப்படின்னா
அது மேல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்மளுக்கு கீழே இருக்கு, அதனால இதுல என்ன டேர்ம் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம்? √2 மைனஸ் √4 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம் நம்ம. 2 மைனஸ் √4 as usual மேல இருக்க டேர்ம் அப்படியே போட்டுக்கலாம். √2 மைனஸ் √4 அப்படியே வந்துரும். கீழே பாத்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்முலா. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு √2 ஸ்கொயர் மைனஸ் √4 ஸ்கொயர். ஸோ ரூட்டும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும்? √2 மைனஸ் √4 டிவைடட் பை என்ன வரும்? கீழே 2 மைனஸ் 4ன்னு இருக்கும். ஸோ 2 மைனஸ் 4ன்றது என்ன ஆன்சர்? நம்மளுக்கு -2ன்ற ஆன்சர் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு டேர்முக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1/√2 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ 5th கொஸ்டின்ல அந்த nth டேர்ம் எடுத்துட்டோம் இல்லையா? nth டேர்ம்ன்றது 1/√n into 1/√2 plus √4. அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்? காஞ்சுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் 1/√4 plus √6ல எந்த டேர்ம் நீங்க மல்டிப்ளை பண்ணோம்? 1/√4 minus √6 மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லாஸ்ட் டேர்ம்ல பாருங்க, இந்த பிளஸ் டேர்ம் தான் இங்க மைனஸா வரும், மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ற டேர்ம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் கீழே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொன்னோம்? நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன், a plus b into a minus b அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு எல்லா டேர்முமே கீழே வந்து -2 தான் வரும். அப்ப மேல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல வந்து கீழே எல்லாம் காமனா -2, மேல வந்து √2 மைனஸ் √4 அப்புறம் √4 மைனஸ் √6 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு √n மைனஸ் √2n பிளஸ் 2ன்னு இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தவிர மீதெல்லாம் கேன்சல் ஆயிடும். -√4 பிளஸ் √4 மைனஸ் √6 பிளஸ் √6. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் இருக்கும், கீழே எல்லாத்துலயும் நம்மளுக்கு -2 இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இங்க போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இப்போ 1/√n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n tends to infinity-ன்னும் போது எதெல்லாம் இந்த 1/√nல இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0, அப்புறம் இந்த டேர்ம் நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். இப்போ மீதியை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா -1/√2 இன்ட்டு -√2னாக்க 2 நம்ம எப்படி எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன், √2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப √2 ஸ்கொயர் அப்படின்னா ஒரு √2 இங்க இருக்குது இல்லையா, அது வந்து கேன்சல் ஆயிட்டு 1/√2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 1/√2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 1/√2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதுல தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் CSIR NET மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 2019ல இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.